தாலியே தேவையில்ல. லிவிங் வாழ்க்கையில குழந்தை பெத்துக்கலாம். சத்யராஜோட கருத்த கண்டிச்ச மோகன்ஜி. திமுக நிர்வாகியும் ஊட்டச்சத்து நிபுணருமான சத்யராஜோட பொண்ணு திவ்யா சத்யராஜ் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டி ஒண்ணுல, கல்யாணத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. கல்யாணம் செஞ்சுக்காமலே குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இது இணையத்துல விவாதத்தை ஏற்படுத்தின நிலையில, தன்னோட பொண்ணோட கருத்துக்கு தானும் உடன்படுறேன். எனக்கு சாதி, மதம், சடங்கு மாதிரியான விஷயங்கள்ல உடன்பாடே கிடையாது. அதே மாதிரி கல்யாணம் அப்படிங்கிறதும் கட்டாயம் கிடையாது அப்படின்னு நடிகர் சத்யராஜ் சொல்லியிருந்தாரு. இத வன்மையா கண்டிச்ச இயக்குனர் மோகன்ஜி இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோவ வெளியிட்டிருக்காரு. அதுல கடந்த 2 நாட்களா தேர்தல் பத்தி பேசப்பட்ட விஷயங்கள தாண்டி திவ்யா சத்யராஜ் பேசின கருத்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. திவ்யா பேசினது பெரிய அளவுல வைரல் ஆகல. ஆனா பொண்ணோட கருத்துக்கு ஆதரவா நடிகர் சத்யராஜ் பேசினது முக்கியமானதா பார்க்கப்படுது. அவரோட பேச்சு ஈஸியா கோடிக்கணக்கான மக்களை சென்றடைஞ்சிருக்கும். சத்யராஜ் சார், நீங்க பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறது 90கள்ல பிறந்தவங்களுக்கு தெரியும். ஆனா ஜென்சிகளுக்கு நீங்க பெரியாரிஸ்ட் அப்படின்னு தெரியாது. பெரியாரோட கொள்கை என்னன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நீங்களும் உங்களோட பொண்ணு சொன்ன கருத்தும் தப்பானது. லிவிங் ரிலேஷன்ஷிப் வாழ்க்கை தவறு கிடையாது. தாலி, மோதிரம் மாதிரியான எந்த சடங்குகளும் இல்லாம, பெற்றோர் சம்மதம் இல்லாம லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்து குழந்தை பெத்துக்கிறது தவறில்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு எது வேணாலும் பேசலாம். உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, சொத்து இருக்குது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் தான். ஆனா சாதாரண மக்களுக்கு இது ரொம்ப பெரிய சிக்கல்களை ஏற்படுத்திடும். கல்யாணம் இல்லாம உறவுல இருந்து குழந்தை பெத்துக்கிட்டு பின்னாடி பிரிவு ஏற்பட்டா அந்த குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கப்படும். குழந்தைய தனியா வளர்க்கறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத அந்த நிலையை எதிர்கொண்ட பெண்கள் கிட்ட கேட்கணும். இளைஞர்களே தயவு செஞ்சு இந்த மாதிரியான பேச்சை கேட்டு பாதை மாறிடாதீங்க அப்படின்னு மோகன்ஜி அந்த வீடியோவுல ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு.